வணக்கம். முதல் வணக்கம் நேயர்களுக்கு முத்தாய்ப்பான வணக்கம். ஒரு ஊர்ல என்கிற பகுதியில இன்னைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவலை சொல்லிட்டு வரோம். இன்னைக்கு மிக முக்கியமான விஷயத்தை பத்தி பேச வரோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில தொடங்கினதுல இருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு உறவு எதுனா கடவுள். இந்த பிரச்சனை கடைசி வரைக்கும் இருக்கா இல்லையா, மதம், கடவுள் இதெல்லாம் கடந்து நம்ம வரவும் முடியாது. எல்லாத்தையும் இந்த கேள்வி இருக்கு. சில பேர் இருக்குன்றாங்க, சில பேர் இல்லைன்றாங்க, சில பேர் இருந்தா என்ன இல்லைன்னான்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்காங்க. நான் இந்த கடவுள் நம்பிக்கையை சார்ந்து ஒரு விஷயம் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னைக்குமே நான் கடவுள் நம்பிக்கையாளன் தான். நான் முதல்ல அப்படி சொல்லிடுறேன். ஏன்னா கடவுள் நம்பிக்கையற்றவர்களும் இருக்கலாம், அவர்களை நம்ம குறை சொல்ல முடியாது. ஆனா வாழ்க்கையில என்ன மிக முக்கியமான விஷயம்னா, ஒருத்தருக்கு ஒரு பெரிய கடவுளை பார்த்துடணும்னு ஆசை. அதனால ஒரு சாலையில நின்று ஒருத்தரை பார்த்து கேட்டாரு, இங்க கடவுள் வருவாருன்னு இந்த பக்கமா சொன்னாங்களே, இன்னைக்கு கண்டிப்பா வருவாரா? கண்டிப்பா வருவார் தம்பி, நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு. ஒரு குதிரை வந்தது. அந்த குதிரையில மிகப்பெரிய ஒரு தலைவர் வந்தாரு. அவர் பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆரவாரங்களோட படைகள் வந்துச்சு. இவரு கடவுளா அப்படின்னு அவர் கேட்டாரு. இல்ல தம்பி, இவர் ஒரு மத தலைவர் அப்படின்னா அந்த குதிரை படை போயிடுச்சு. அடுத்த ஒரு யானைப்படை வந்துச்சு. அந்த யானைப்படையில ஒரு தலைவர் வந்தாரு. அவருக்கு பின்னாடியும் பயங்கர பரிவாரங்கள்லாம் வந்தாங்க. இவர் தலைவரா, இவர் தான் கடவுளா அப்படின்னு அவர் கேட்டார். இவரும் ஒரு மத தலைவர் தம்பி அப்படின்னு அந்த படையும் போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல ஒரு ஒட்டகம் வந்துச்சு. ஒட்டகம் வந்தோடனே அதுலயும் அதே மாதிரி பரிவாரங்கள்லாம் வந்தாங்க, ஆட்கள்லாம் வந்தாங்க. இவர் போய் இவர் தான் கடவுளா அப்படின்னு கேட்டாரு. இல்ல தம்பி, இவரும் ஒரு மத தலைவரோட அவரும் போயிடுச்சு. அப்படின்னோடனே கடைசியா ஒருத்தர் அனாதையா கிழிஞ்ச சட்டையோட வந்தார். கிழிஞ்ச சட்டையோட வந்தோடனே இவர் யாருங்க? இவர் தான்ப்பா கடவுள் அப்படின்னாரு. என்னங்க, இவங்கெல்லாம் முன்னாடி போனவங்களாம் ரொம்ப பரிவாரங்களா அழகா போனாங்க, இவர் என்னமோ தீஞ்சு போய் காஞ்சு போய் வந்திருக்காரு, இவரை போய் கடவுள்ன்றீங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அவர் சொன்னாராம், கடவுள் என்னைக்குமே தனியாகத்தான்ப்பா இருக்கார், மதங்கள் தான் பரிவாரங்களோடு இருக்கிறதுனாராம். நினைச்சு பாருங்க, உண்மையான விஷயம் தான். நீங்கள் வழிபட்டால், இறைவனை முற்றிலுமாக உணர்ந்து வழிபட்டால் அது இறைவனுக்கு நேரடியாகவே கேட்கும். அதான் மிக முக்கியமான விஷயம். உங்கள் உள்ளத்தில் கடவுள் இருந்தால் உலகிலும் கடவுள் இருக்கிறார். அதுதான் மிக முக்கியமான விஷயம். கடவுளை பத்தின ஆராய்ச்சி எங்க போகணும்? ரொம்ப அழகா திருமூலர் சொல்றார். யார் தெரியுமா கடவுள்? படமாடும் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில், நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஆங்காகா. நடமாடும் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில், படமாடும் கோயில் பகவர்க்கு ஆங்காமை. நானே விளக்கம் சொல்றேன், பயப்படாதீங்க. படமாக இருக்கிற இறைவனுக்கு கொடுத்தா நடமாடுகிற மனிதனுக்கு போய் சேராது. நடமாடுகிற மனிதனுக்கு கொடு, படமாக இருக்கிற இறைவனுக்கு போய் சேரும்னு சொன்னார். அதனால சக மனிதனை எவன் மனிதனாக மதிக்கிறானோ அவன்தான் உண்மையான கடவுள். அப்படி மதிக்கும் போது என்ன ஆகும்? அந்த விஷயம் இறைவனுக்கு போய் சேரும். அதனால சக மனிதனை மதி அப்படிங்கிறது தான் வாழ்க்கையில மிகப்பெரிய தத்துவமா இருக்குங்க. யோசிச்சு பாருங்க, வாழ்க்கையில சின்ன சின்ன உருவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதுங்க, உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. உணர்வுகள் தான் இந்த மனித சமுதாயத்தை மாற்றி இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். மதுரை மாநகரத்துல 1940 ரோஸ் பீட்டர் அப்படின்னு ஒரு IAS அதிகாரி இருந்தார். அவர் தினமும் என்ன பண்ணுவார்னா, அன்னைக்கு அவருடைய பொறுப்புல தான் அந்த மதுரை மாநகரம் இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவாரு, டெய்லி குதிரையில வருவாரு. அந்த மதுரை சித்திரை வீதின்னு ஒண்ணு இருக்கு, அதுல தெற்கு கோபுரத்திட்ட நின்று அப்படி பார்த்துட்டு மீனாட்சி அம்மன் கோயிலை பார்த்துட்டு போயிடுவார். தினமும் இதை பண்ணுவார். ஏன்னா அவருடைய பாதுகாப்புல அன்னைக்கு இருந்தது. அவர் நகர்வலம் வருவார். ஆனா ஒரு நாள் என்ன பண்ணாரு, வரலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, சின்ன தூரல் விழுந்துட்டே இருந்துச்சு. வீட்டு வாசல்ல ஒரு சின்ன சிறுமி விளையாடிட்டு இருந்தான். இந்த சிறுமி நனையலாளேன்னு அவர் உள்ள கூப்பிட்டாரு. அந்த பொண்ணு வெளியே கூப்பிட்டா, இவரு உள்ள கூப்பிட்டாரு, அவ வெளியே கூப்பிட்டா. 2 பேருக்கும் போராட்டம் நடந்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த குழந்தைய தூக்க வந்தார் பாருங்க. ஒரு மிகப்பெரிய இடி விழுந்து அவர் வீடு துவம்சமாகி போனது. அவர் ஓடி போய் பார்த்தாரு, அந்த குழந்தையனுடைய காலடி தடம் அதே சித்திரை வீதியில எங்க போய் அவர் தினமும் நிப்பாரோ அந்த இடத்துல நின்று அது காணாம போயிடுச்சு. அப்பதான் அவர் நினைச்சாராம், என்னை காப்பாற்ற மதுரை மீனாட்சியே வந்திருக்கிறான்னு அவர் நினைச்சார். ஒரு பாதத்துல காலனி கூட அணியாமல் வந்துட்டேன்னு அவர் வாங்கி கொடுத்த காலனி இன்னைக்கும் சித்திரை திருவிழாவில் அணிவிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்க. அவர் நாட்குறிப்புல ரொம்ப அழகா ஒரு விஷயம் எழுதியிருக்காரு அவருடைய டைரியில. ரொம்ப அருமையான விஷயம். வணங்குவது மாரியாக இருந்தாலும் மேரியாக இருந்தாலும் உண்மையாக வழிபட்டால் இறைவன் உங்கள் வீட்டு வாசலுக்கு வருவான் அப்படின்னு எழுதியிருக்காரு. ரொம்ப அற்புதமான விஷயம். அதனால வாழ்க்கையில நம்பிக்கையோடு இருங்கள். உங்கள் நம்பிக்கைகள் எப்போதுமே உங்களை காப்பாற்றும். கடவுளை நம்புங்கள். நன்றி, வணக்கம்.